ஒரு பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்தானா தூக்கம் இல்லை, பார்த்தா வியாபார கவலை, உட்கார்ந்தா கவலை, மாமா அப்படி போகிறானே, என்னென்னமோ கவலைகள். அது இதெல்லாம் இதில் கோடி கோடியாக சொத்து இருக்குது, பெரிய ரூமு, நல்ல மெத்தை, ஏசி எல்லாம் இருக்குது. தூக்கம் வர மாட்டேன், கவலைகள் அரிச்சு திங்குது அப்படியே. அவருக்கு மத்தியான நேரத்தில் அவருக்கு மனசு ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. எழுந்திரிச்சு வயல் பக்கமாக போகிறார். வயலில் வரப்பில் போகிறாரு. அங்கே அந்த நல்ல வெயில், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு உழவன் என்ன பண்ணுறான், மாட்டை கட்டி உழவு நடத்திட்டு இருக்கான், உழுதுகிட்டு இருக்கான். உடம்புல சட்டை இல்லை, வெறும் உடம்பு, தலையில் முண்டாசு கட்டியிருக்கான், வேர்த்து ஊத்துது. இந்த சூட்டில் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு உழவு நடத்துகிறான். தெம்மாங்கு பாடிக்கிட்டு உழவு நடத்திக்கிட்டே இருக்கிறான், மாட்டை ஒன்று விரட்டிகிட்டு இருக்கான். இந்த ஆள் பார்த்தான், ஆமாம் இந்த வெயிலில் இவன் எப்படி போகிறான், அதில் ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறான். அவனை மேற்பார்வை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவன் வேலை செய்யாமல் உட்காந்துருந்தவனும் உட்காந்துருக்கலாம், ஆனால் அவன் வேலை செய்கிறான். இவர் போனவர் அவனை கூப்பிட்டார், இங்கே வாடான்னு. என்னன்னு, இந்த வெயிலில் இந்த பாடுபட்டு உழைக்கிறியே, வெயில் சுடலை? சுடுதுங்கய்யா. அப்புறம் என்ன பாட்டு பாடிக்கிட்டு போகிற அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த வயலை இன்னைக்கு உழுது போட்டேன்னா எனக்கு 8 ரூபா கிடைக்கும் யாருன்னா. எவ்வளவு? 8 ரூபா கிடைக்கும். ஏண்டா 8 ரூபாய்க்கா இந்த பாடுபடுற? நான் கோடி வச்சுருக்கேன்டா. ஒன்றும் இல்லை. இல்லையா 8 ரூபான்னா லேசாக நினச்சிட்டிங்களையா நீங்கள்? 8 ரூபாயில் நான் 4 வேலை செய்வேன் யான்னு. 8 ரூபாயில் 4 வேலை செய்வேன். என்னடா வேலை செய்வேன்னா, நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகுங்க. சரி, முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி 2 ரூபா கட்டுவேன். எப்போ வாங்கின கடனுக்கு இப்போ ஒரு 2 ரூபா வட்டி கட்டுவேன். 4 ரூபா ஆச்சுங்களா? இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். இன்னொரு 2 ரூபா ஒரு தர்மம் பண்ணுவேன். செஞ்சுட்டு படுத்துருவேன். அட படுபாவி பயலே, 8 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் இந்த பய அப்படின்ட்டு. நீ சொல்கிறது எனக்கு புரியலப்பா, நல்லா சொல்லுன்னு கேட்டேன். ஐயா 2 ரூபா நானும் என் முன்னாடி சாப்பிட்றதுக்கு செலவாகுது, 2 ரூபாச்சு. 2 ரூபா வட்டி கட்டுறேன்னு சொன்னியேன்னு. ஆமாம், எங்கள் வயசான அப்பாவையும் அம்மாவையும் வச்சு காப்பாற்றுறேன். அவங்க முந்தி எனக்கு செஞ்சாங்க, அதுக்கு இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அது 2 ரூபா ஆச்சுங்களா? வட்டிக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது. இது வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு வரும். கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்கள் அக்கா வாழ முடியாமல் கணவனை இழந்துட்டு பிள்ளையோடு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகும். அது நான் செய்கிற தர்மம்னா. அதாவது வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறத அவன் சொல்கிறான். 8 ரூபாயை 4 2ஆக பிரித்தான். என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்களை நாம் காப்பாற்றணும், நம்முடைய பிள்ளைகளை சான்றோர்களாக ஆக்கணும், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும், நானும் வாழணும். இதானுங்களை 4ஆக பிரித்தான். செய்தேன், இப்போ கவலை இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு போவாங்க வீட்டுக்கு, சாப்பிட்டேன்னா படுத்து தூங்கிடுவேன். தூங்குவியா? தூங்குவேன். ஆகையினால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்,
நல்ல விதமாக வாழ்க்கை வாழ்கிற பொழுது சில இடைஞ்சல்கள் வரும். யாராவது ஒருத்தன் நம்மளை குறை சொல்லுவான், போவான், வருவான். கவலையே பட வேண்டாம். நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது தொல்லைகள் வந்தாலும் அவை நீங்கிவிடும், உடனே நீங்கிடும். எந்த கவலையும் பட வேண்டாம். நேர்மையான வழியிலே சிந்தித்து உண்மையான காரியங்களை செய்து எல்லாருக்கும் உதவியாக இருந்து வாழ்கிற வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நாரதர் ஒரு நாள் ஒரு புராணத்தில் உள்ள ஒரு கதைங்க, அருமையான கதை. நாரதர் வர்றார், வந்தவர் சொல்கிறாரு, 12 வருஷத்துக்கு மழை பெய்யாது, இன்னையிலேருந்து இன்னும் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது போ அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு போயிடுறாரு. அவனு உழவு தொழில் செய்கிறத நிறுத்திவிட்டான். மழை இல்லைன்னா என்ன பண்ணுறது, உழுது என்னடா பையன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நிறுத்திட்டான். ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். போன வருஷமாக உழுவுறான், இப்போ உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதன் போனவன் பார்த்தான், அங்கேருந்து வந்தான். ஏய், மழை இன்னும் 12 வருஷத்துக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு, இப்போ நீ உழுதுகிட்டு இருக்கிற. மழை இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, உழுதுகிட்டு இருக்கணும். மழை எப்படி வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால் இருக்கார்ல, அவர் சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வருமா. பெருமாள் விஷ்ணு சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வரும். இவன் சொல்கிறான், ஐயா அந்த உழவன் உழுதுகிட்டு இருக்கிறவன் சொன்னான், ஐயா 12 வருஷம் கழித்து மழை பெஞ்சா பெய்யட்டும், பெய்யலைன்னா போட்டோம், அது என்னமோ. ஆனால் உழுதுகிட்டு இருக்கிறத நான் விட்டுட்டேன்னு சொன்னால் இது மறந்து போயிடும். நான் என்னுடைய உழைப்பை மறந்துட்டேன்னா பிறகு மீண்டும் உழைக்கிறது கஷ்டம். அதனால் வந்தால் வருது, வரலைன்னா போகுது, என் வேலையை நான் செய்கிறேன். நாரதன் இதை கேட்டுக்கிட்டு போய் திருமால்கிட்ட சொன்னான். அவன் ஐயோ அவன் பெரிய அறிவல்ல சொல்லியிருக்கிறான், அப்படின்னா நான் 12 வருஷம் சங்கு ஊதாமல் இருந்தேன்னா எனக்கு சங்கு ஊதுறதே மறந்து போயிடுமேன்ட்டு பூனை ஊதுனான். மழை வந்துட்டுன்னு கதை. உழைக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது, உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உழைக்கிறதுங்க. இப்போ சங்கு திருமாலுக்கு 2 ஆயுதம் உண்டுன்னு சொல்லுவான். ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம் தானுங்களே. பேராசிரியர் சொன்னால் சரியாக இருக்கும். சங்கு சக்கரம். எங்கள் ஊரில் பெருமாள்னு ஒருத்தன் இருந்தான், டிரைவர். எங்கள் தாத்தா ஒரு கார் வச்சுருந்தார். கார் கண்டுபிடிச்ச உடனே வாங்கின கார் அது. அவ்வளவு பழசாக இருக்கும், தடாப்புடான்னு சத்தம் கேட்கும். அதில் சத்தம் வராத ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது அந்த ஹாரன் மட்டும்தான். அடித்தா சத்தம் வராது, பாக்கி எல்லாத்துலேருந்து சத்தம் வரும். அதை வச்சுக்கிட்டே அவன் ஓடிடுவான். இந்த மாதிரி இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டு போகிறான் ஒரு நாள். நான் அந்தாண்ட உட்காந்துருக்கேன். ஓட்டிட்டு போகிறவன் தடப்புடன்னு எங்கேயோ மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கணும். அந்த ஸ்டேரிங் கயட்டிட்டு வந்துடுச்சு அப்படியே. பெருமாள் இப்போ சக்கரத்தோடு இருக்கிறார். பெருமாள், நான் சொன்னேன் ஐயான்னா, பெருமாள் சக்கரம் இருக்கு, சங்கு எங்க என்ன, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும்னா, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும். அது மாதிரி இந்த உழைப்பை மறந்துட்டோம்னா அப்புறம் உழைப்பு வராது. நம்ம சொல்கிறோம்ல, என் தலையில் எழுதியிருக்கான், பிரம்மா எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்கிறோம்ல. பிரம்மா எழுதியிருக்கானா, அப்படி தான் எழுதியிருக்கானா, சரி அப்படியே எழுதியிருக்கான்னு வைங்க, அதுதான் வாழ்க்கையா? சார், எனக்கு கால் விளங்காது, இந்த கால் நொண்டி பிறக்கும் போதே அப்படின்னு வச்சுங்க. நம்மளை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான், படைச்சிருக்கான். கால் இல்லாதவனா நொண்டிக்கிட்டே கிடன்னு சொல்லி அனுப்பிட்டான். சும்மா கிடக்க வேண்டியது தான் அப்படின்னு கிடந்துடலாமா, இல்லை அதை வச்சுக்கிட்டே எப்படி முன்னேறலாம்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் சொல்றார், பொறியின்மை யாருக்கும் பழி என்று. இல்லாமல் இருக்கலாம் ஐயா, ஒருத்தர் கண்ணே இல்லாமல் இருக்கலாம். நான் திருவாரூரில் ஒரு கல்லூரியில் பேச போனேன். பார்வை இல்லாதவர் தான் பிரின்சிபல். அங்கே எப்படி வந்தார், எப்படி வந்தார்?
கடவுள் அவரை ஒன்றும் தெரியாதவனை ஆக்கி அனுப்பிட்டாரு. அவர் அப்பதான் போச்சு செல்லாம் போச்சா போடான்னு உட்காந்துருந்தாருன்னா வீட்டில் எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? இல்லையே, அதை மீறி முன்னேறணும்னு நினைக்கிறான். என்ன விதின்னா என்னங்க? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆகி ஒரு 90 நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு 60 நாள் ஒன்று முடிஞ்சது, 30 நாளும் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவன் வேற எதை பற்றியும் கவலைப்படல. 90 நாளும் ஓட்டிட்டான். 91வது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான். இவன் பார்த்துட்டு கேட்டான், இன்னைக்கும் அதுதானான்னா. என்னன்னா ரவா உப்புமா வச்சுருக்கான். இந்த 90 நாளுமே ரவா உப்புமா தான், 91வது நாளும் ரவா உப்புமா தான். இன்னைக்கும் அதுதானான்னா அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னான், என்னைக்கும் இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இதுதான் அப்படின்னா. ஐயையோ, தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாதே, வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம், நிறைய பலகாரங்களை காட்டுவோம், காட்டி நாலது தெரிஞ்சுக்கிட்டா எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா, நல்லாயிருக்கும், மாற்றிடலாம் இவளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனான். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால், சார் ஐயா வாங்க, இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குன்னு கேட்டால் அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லுவார். நாம் அதில் ஏதாச்சும் கேட்கலாம். பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார், நம்மளும் பேச முடியாது. ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில், அது மெனு கார்டும்பார். அதில் இருக்கும் வரிசையாக அதை பார்த்து நம்ம சொல்லணும். அதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு. நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை, தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான். இப்படியே பார்த்தான், ஒன்றும் புரியல. ஓரத்தில் 1 to 3 இருக்குது, அதுதான் அவனுக்கு தெரியும். ஒரு 10 வரைக்கும் தான் தெரியும். அது பார்த்தான். சரி, இதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படின்ட்டு நம்பர் 8 கொண்டான்னா. அதில் 8ங்கிறது ரவா உப்புமா. அவன் கொண்டு வந்து வச்சான். இவன் பார்த்தான், ஐயையோ ரவா உப்புமாவை தெரியாதனமாக 8 சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ அவன் முன்னாடி கேட்டால், நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, இங்கேயும் அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா ஆர்டராக பண்ணேன், நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு. இல்லை இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு. சமாளிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறேன், இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருன்னா. சாப்பிட்டான். இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம், வேறு ஏதாவது மாற்றி சொல்லணும்ல. இளவு நம்பர் சொன்னோம்னு 9 கொண்டா அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோயேன், அவன் அரிசி உப்புமாவை கொண்டாந்து வச்சான்னா இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஒரு சனியை எய்த்தாப்புல என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான், அவன் ரவா உப்புமா சாப்பிட்றான். இவன் நேரம் அவனும் அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்க, கேட்டு வாங்கி சாப்பிட்றான். சரி, இப்போ சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடித்தவொடனே வேறு ஏதாவது மாற்றுவான்ல. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அது சொல்லலான்னா. அந்த பேரர் வந்தார், சார் நெக்ஸ்ட் அப்படின்னா. அந்த பயலுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ரிப்பீட்டுன்னா. மறுபடியும் அதையே கொண்டான். நம்ம பையன் என்ன நினச்சான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவனும் சார் நெக்ஸ்ட்டுன்னா ரிப்பீட் அப்படின்னா. மறுபடியும் ரவா உப்புமா இதை தான் சொல்கிறான். ரவா உப்புமாவை இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்கிறான், இதுதான் விதிங்கிறான். இதுக்கு பேர் தான்
நீ விடலான்னு நினைப்ப, அது ஒன்று விடாது, இதாண்டா விதின்னா. ஆனால் அறிவுபூர்வமாக நினச்சி பார்த்து அதை மாற்றிக்க முடியும் இல்லையா? நான் சார் ஒன்று சொல்கிறேன், விதியை நான் எப்போ என் வாழ்க்கையிலேயே விதியை பயன்படுத்தி வெற்றிகரமாக சமாளித்தேன், அதை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் ஒரு அதுக்கு 109 வயசு கிழவி ரொம்ப காலமாக இருந்துச்சு, முடியாமல் கிடந்துச்சு, அது இறந்து போச்சு. 109 வயசில் ஒரு கிழவி இறந்ததுன்னா வருத்தமாகவா இருக்கும்? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சரி அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாளாக பாடாப்படுத்தியிருக்கு, படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கு. அந்த அம்மாவும் அதுக்கும் கஷ்டம் தானே, அதுக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை அப்படின்ட்டு அப்பாடான்னு இருக்கோம். எல்லோரும் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்தாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவன் எல்லாம் அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம். அவங்க லீவு போட்டு தானே வந்திருப்பாங்க, ஊருக்கு போகணுன்ட்டு பார்ப்பாங்கல்ல, கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது சொன்னாங்க, எல்லோரும் போயிடக்கூடாது, யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும், இருந்து வர்றவங்களுக்கு வர்றதுக்கு 2 நாள் கழித்து சில பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா எனக்கே அந்த பாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்குது. நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எந்த உறவு முறையில் நம்ம வீட்டில் அது இருக்குது அப்படின்னு. நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், அது படுத்தே இருக்குது, என்ன அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் சித்தப்பா இருந்தார்லடான்னார். இருந்திருப்பார். அவர் மாமியாவோடன்னார். நிறுத்துங்கன்ட்டு. கிளம்பி வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நீ உறவு முறையெல்லாம் சொல்லி என்னை பாடாப்படுத்தாதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. அது போயிட்டு எல்லாம் வந்தவெல்லாம் சொல்கிறான், நாங்களாம் போகிறோம் வரோம், நீ யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா. யார் இருக்கிறதுனா எல்லோரும் சேர்த்து என்ன நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயா, நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள்லாம் போகிறீங்கிறீங்க, என்னை இருக்க சொல்கிறீங்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது இல்லைடா, வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லணும், அது உனக்கு தான் சரியாக வரும்னு சொன்னேன். நான் என்ன அப்படி சொல்கிறவனான்னு கேட்டேன். எங்கள் சித்தப்பா இருந்தவர் சொன்னார், இல்லைடா 18 வருஷமாக ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே நீ பள்ளிக்கூடத்தில், அந்த புஸ்தகம் மாறவே இல்லை, 18 வருஷமாக நடத்திட்டு அதே திரும்ப திரும்ப நடத்திட்டு. அதுமாரி வர்றவங்களுக்கெல்லாம் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும்னு போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வர்றவங்ககிட்டலாம் சொல்லணும்ல. சார், எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார், செத்து போன அன்றைக்கே வரலாம்ல, வரல, அவன் எங்கேயோ போட்டான். 4 நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றான். அப்படி பொத்திக்கிட்டு அப்படி வர்றான். தம்பின்னா, வாங்கண்ணே உட்காருங்க. பாட்டி பாட்டி தான். அவன் சந்தேகத்திலே வர்றான், செத்தது பாட்டியா? அவன் ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுக்கலேன். தம்பி பாட்டி, பாட்டி தான், உட்காருங்க. என்ன பண்ணுச்சு? 109 வயசில் ஒரு கிளவி சாவறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு 109 வயசு ஆனதே ஒரு காரணம்தான். இவன் கேட்குறான், என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான். அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சின்னா, நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல, இந்த பக்கம் வலிக்கு, அது பேசியே ரொம்ப காலமாச்சு. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நம்ம டாக்டர்கிட்டலாம் கொண்டு காமிச்சோம், முல்லை இறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு வந்தவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு. ஏன், நானே சும்மா சொல்கிறேன். அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க? அவர் என்ன டாக்டர்? அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில வேலை செய்கிறாரு அப்படிங்கிற. நான்
என்னமோ சொல்கிறேன், அதுவே விட மாட்டேங்கிறீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அம்மா நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே. எதை 109 தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை பாடாப்படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான். அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியது தானேன்னா, சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு போச்சுட்டான். அடுத்தபடி ஒருத்தன் இதேமாரி துண்டு, நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது. அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான். நம்மளுக்கே துக்கம் இல்லை, போனது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் இவருக்கு என்ன துக்கம், இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர், அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி அப்படிங்கிற விஷயத்த உண்மையை நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆள் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே, பாட்டி பாட்டி தான் உட்காருங்க, என்ன பண்ணிச்சேன்னு நான் சொன்னேன். இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு, தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. தஞ்சாவூர் சொன்னதான், ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. சார் வந்தவன் அதோட போகலாம்ல சார், ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகலாம்ல, ஏன் தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனீங்கிறான். என்னடா இது, தஞ்சாவூரை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு, ஏங்க தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனால் என்னன்னு. அட ஏன் தம்பி, தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான், வியாபாரமில் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கை வைத்தியமாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா, சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்னுட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தேங்க. இப்போ என் மனசு கஷ்டமாக, எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான். இப்போ அவனுக்கு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும், இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு என்ன. அப்புறம் ஒருத்தன் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே, பாட்டி பாட்டி தான் என்ன பண்ணிச்சு, அடுத்து அதானே கேட்பான் என்ன பண்ணிச்சுன்னா, ஒன்றும் பண்ணலைன்னு. அவனுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன, நான் ஏதாவது சொன்னால் தானே அவன் கேட்கலாம். நான் தான் ஒன்றும் பண்ணலைன்னா, ஐயா என்னடா இவன் இந்தமாரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு, அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க விடுங்க, அது சார் தான்ட்டு போயிட்டான் சார். இப்போது இந்த விதிங்கிறது எதுக்கு சௌரியமாக இருக்குன்னா, காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு இதை போட்டோம்னு வைங்க, அவனும் அடங்கிடுவான். பாரதியார் சொல்லுவார், எல்லாத்தையும் படிக்கிற ஆழ்ந்து அந்த கவி உளம் காண்கிறார்னா, கவியுடைய உள்ளம் என்னங்கிறது உனக்கு தெரியலையடா. நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்ன செய்வேன்னா, எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன், யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஐயா வாங்கன்னா, தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. இங்கே வாங்கண்ணா போனேன், நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா. ஆமாண்ணே. அப்போனா கிட்ட வாங்கண்ணா, ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். போன உடனே ஓங்கி பொலார்னு ஒன்று அரைஞ்சான், புட்டேர்னு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை எனக்கு முந்தி புத்தி தெரியாது, கூப்பிட்டாரு, அடிக்கிறாரு, அரை விட்டார், கண்ணுகள்லாம் அப்படியே மின் மின்னு மின்னுங்குது. நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒன்று கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கக்கூடாதுங்களா? அடித்தவனே ஏன்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா?
எதுக்குங்க என்ன அடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை விழுவுன்னா. நான் பார்த்தேன், ஒன்று போதும், ஒன்று போதும். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்த மனசு வருமா? இதே நினைப்பார், இதே நினைப்பா ஓடு. அவன் யார், எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான்? சரி அடிச்சிட்டான், இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை, அடுத்தது அதானே, அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம், நம்மளால் முடியாது. அவனை அடிக்க நம்மளால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டுற பொருளில் நான் சொல்லலை, செலவு ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம்? இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார். ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான். சரி, இப்போ நம்மளை அடித்தான், அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சுடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுதானே நமக்கு பர்மனெண்ட்டு தண்டனை. இப்போ அடித்தவனை திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அவன் மட்டும் மறுபடியும் கோபமாக போவான், மறுநாள் அடித்தாலும் அடிப்பான். என்ன இப்போ இதை செஞ்சிங்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னா. நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நானே நன்னயம் செய்துட்டின்னா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா, வாழ்நாள் பூரா உனக்கு அடிமை மாதிரி இருப்பான். உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம், இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு நன்மை செய்வோம். எப்போது அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சாயந்தரம் பள்ளியோட முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா சார், என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான், ஆனால் அவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் ஒட்டி உதைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். அவன் கிடந்து தவிக்கிறான். நான் போய் இப்போ நன்மை செய்வோம், திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்ட்டுன்னு கிட்ட போய் ஏன் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னா. நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தா நான் கேட்காம எப்படி போகிறது, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. போயா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் என்ன தெரியாது? அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினான், 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா எப்போ கேளு, அப்புறம் தரேன் ஏதோ சொல்கிறான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட, ஏண்டா படுவாவி பயலே 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியாடா 10 ரூபாயன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னா, என்ன சொன்னான்,
4 வருஷம் பெரியதா, அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான். நீ அவசரப்படுற, 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4, அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு. இவனை உதைச்சா என்ன? யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னா. யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ குடியா அப்படின்னா. சரிதானே அவன் கேட்குறது. நான் பார்த்தேன், நன்னயம் செய்து விடல், டக்குன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து, இப்போ தான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர்? தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி அவனை அடிக்கிறான். இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாங்கிறான். ஒரு 50 ரூபா வேணுன்னா ஒரு 5 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் 50 ரூபா. எவ்வளவு வேணுமோ தகுந்த மாதிரி அறைய எண்ணி கொடுத்துருவேன். இப்போ 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னு. ஐயையோ, திருவள்ளுவர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தினம் அடி வாங்கணும் போல இருக்க. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளை வச்சுக்குவான் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு. திருவள்ளுவரை திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார். அந்த குறள் அற்புதமான குறள். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையும். டேய், நான் சொன்னேன்னு எல்லா பயலுக்கும் நன்மையை செஞ்சுவிட்டு வாங்கிட்டு கிடக்காதடா திருவள்ளுவர் சொல்கிறார். நான் உன்னை நன்னயம் செய்து விடல்னு சொன்னால் எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லலை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்கிறதுலேயும் ஒரு தப்பு இருக்குன்னார். அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. அவன் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானான்னு பாரு, அவனுக்கு நன்மை செய். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு வாங்கிட்டு கிடைக்காதேங்குது.